திராவிட புக் ஃபேர். திராவிட புக் ஃபேர் அப்படின்னு சொல்றத விட, திராவிட கம்யூனிச புக் ஃபேர் அப்படிதான் சொல்லணும். என்னன்னா, நம்ம சென்னையில இப்ப புக் ஃபேர் நடந்துட்டு இருக்கு. புத்தக காட்சி அப்படிதான் பேரு. ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அங்க மொத்தம் வந்து ஒரு 750 ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த 750 ஸ்டால்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டால்ஸ் முழுக்க முழுக்க இந்த மாதிரி திராவிட ஐடியாலஜியவும், கம்யூனிசத்தையும் ப்ரமோட் பண்ற மாதிரியான புத்தகங்கள் தான் முழுக்க நிறைச்சு வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி என்னன்னா, இந்த போட்டித் தேர்வுக்கு போவாங்கல்ல, அவங்களுக்கான கடைகள் இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான அந்த சின்ன சின்ன கதை புத்தகங்கள் அந்த மாரி அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் சமயம் சார்ந்த, மதம் சார்ந்த பல விஷயங்கள். அந்த இஸ்கான் மாதிரியான அமைப்புகள். அதுக்கப்புறம் பல இஸ்லாமிய அமைப்புகள் அவங்கலாம் வந்து கடை போட்டிருந்தாங்க. இது நீங்களாக இத தாண்டி ஒரு இலக்கிய புத்தகமோ, ஒரு வரலாற்று புத்தகமோ நீங்க தேடி போனீங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி கிடைக்கிறது என்ன அப்டின்னா, இந்த 2 ஐடியாலஜி தான். ஒண்ணு திராவிடம் பேசுறேன் அப்டின்னு சொல்லி பெரியார் சம்மந்தப்பட்ட அந்த பெரியார் என்று அழைக்கப்படுகிற அந்த ஈவேரா அவருடைய புத்தகங்கள் ஃபுல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அத விட அக்ரெசிவா, அத விட அதிகமாக சே குவேரா, கார்ல் மார்க்ஸ், ஃபிடெல் காஸ்ட்ரோ, மால்கம் எக்ஸ் இந்த மாதிரி நெறைய கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி கொண்ட அத ப்ரமோட் பண்ற பல நபர்கள வந்து அங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அவங்களுடைய புத்தகத்துக்கு வந்து முன்னுரிமை குடுத்து எல்லாமே அந்த ஸ்டால் தான் இருக்கு அங்க. நான் போய் சும்மா இல்லாம அதெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு அத பார்க்குறப்போ ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு அறிவு தளம். இப்ப புத்தகம் என்கிறது தான் மக்களுக்கான ஒரு அறிவு தேடலுக்கான ஒரு வாசல். இப்ப அந்த இடத்துல போயி, ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியினுடைய மொத்த விஷயத்தையும் அங்க வந்து மக்களுக்கு வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதுல நான் எடுத்த ஃபோட்டோஸ்ல ஒரு சில புக்ஸ்லாம் நீங்க பாருங்க. திப்பு சுல்தான் அவதூறுகளும், பதில்களும். திப்பு சுல்தான் மாதிரியான ஒரு நபர் வந்து பெரிய தியாகி அப்படின்ற மாரி நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வரலாற நீங்க படிக்கும்போது வரலாறு வந்து வேற மாரி இருக்கு. அந்த நபர் வந்து மற்ற மதத்தின் மேல அவ்ளோ வன்மத்தோட அந்த மக்கள வந்து ஒடுக்கி, அவங்கள வந்து கொலை பண்ணி, லட்சக்கணக்கான மக்கள வந்து கொலை பண்ணி, ஒரு குறிப்பிட்ட இன மக்கள வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறைய அழிச்சு, ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இடதுசாரி கூட்டம், அந்த திப்பு சுல்தான வந்து கொண்டாடுவாங்க. அவரு பெரிய தியாகி அப்படிலாம் பேசுவாங்க. இதுக்கு அடுத்த வீடியோ நான் அதான் பேச போறேன். பட் இன்னைக்கு என்ன விஷயம் அப்டின்னா, திப்பு சுல்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உலக பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண் யாரு? மொசாத். மொசாத்ன்றது யாருன்னா, இஸ்ரேலினுடைய ஒரு சீக்ரெட் அமைப்பு. நம்ம ஊர்ல இருக்கிற சிபிஐ மாதிரியும், எஃபிஐ மாதிரியும் அவங்க ஒரு ஒரு சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் அமைப்பு. அவுங்க உலக பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழ வந்தீங்கன்னா, மால்கம் எக்ஸ். மால்கம் எக்ஸ் யார் அப்டின்னா, அவரு ஒரு மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி கொண்ட ஒரு வன்முறையாளர். நாங்க வந்து ரெவல்யூஷன் பண்றோம், புரட்சி பண்றோம் அப்படின்னு சொல்லி, வன்முறையை ஊக்குவித்த ஒரு நபர். வன்முறை செஞ்சு, வன்முறையினாலே இறந்து போன ஒரு நபர். அதுக்கப்புறம் நீங்க ஆச்சரியமே பட வேண்டாம். கீழ நம்ம ஈவேரா இருப்பாரு. இந்த குரூப்ஸ் இருக்காங்கல்ல, இந்த குரூப் எல்லாம் ஒரே மாரி யோசிக்கக்கூடிய, ஒரே மாரி சிந்திக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பீப்பிள்ஸ் பப்ளிஷிங் அப்படின்ற ஒரு கடை. இந்த கடையில அங்க என்னென்ன புக்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்ற மாரி பார்த்தீங்கன்னா, மேல அந்த அந்த பேனர்ஸ்லாம் பாருங்க. அவர் ஓன் பாத் டூ சோஷியலிசம். இது வந்து யாருன்னா, அந்த அந்த பிக்சர்ல யார் இருக்காருன்னா, சாவேஸ். சாவேஸ் யாருன்னா, வெனிசுவேலா அப்படின்ற ஒரு தென் அமெரிக்க நாடு. நல்லா இருந்த அந்த நாட்டுக்குள்ள இந்த கம்யூனிஸ்ட்காரன்லாம் உள்ள புகுந்து, நாங்க சோஷியலிசம் பண்றோம். நாங்க ஒரு புரட்சி பண்றோம் அப்படின்னு சொல்லி, அந்த நாட வந்து ஒரு கம்யூனிச நாடா மாத்தி, அந்த நாடே அழிச்சு ஒழிச்சாச்சு. அந்த நபர், இவர் தான் அதனுடைய முக்கியமான ஒரு லீடராக இருந்தவர். இவருடைய வாழ்க்கை வரலாற பத்தி ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் நம்ம கார்ல் மார்க்ஸ் எழுதின மேனிஃபெஸ்டோ ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் திப்பு சுல்தான். இந்த புக் யார் எழுதுனான்னா, மொஹிபுல் ஹசன் அப்படின்ற ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர். இவர் வந்து என்னன்னா, அந்த திப்பு வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாரி மக்களுக்கு பதிய வச்சதுல முக்கியமான பொறுப்பு இவருக்கு உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரோசா லக்சம்பர்க் அப்படின்ற ஒரு அம்மையார் இருப்பாங்க. இவங்க யாருன்னா, இவங்களும் ஒரு மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவங்க. கம்யூனிசத்த வந்து மக்களுக்கு கொண்டு போகணும். பாராளுமன்றத்துல நம்ம ஒரு சட்டம் கொண்டு வந்து ஒரு விஷயத்த நம்ம மாத்த முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? புரட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, கேபிட்டலிசத்த வந்து நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு எதிராக பேசின ஒருத்தங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எ ஹிஸ்டரி ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்ற ஒரு புத்தகம். கேபிட்டலிசம்னா நம்ம நாடு வந்து நாசமா போறதுக்கான காரணம். அது வந்து ஒரு அழிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தியல் அப்படின்ற மாரி பேசி வச்சிருப்பாங்க. இந்த லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ல் மார்க்ஸ் இருப்பாரு. இந்த புக் ஸ்டால்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க கம்யூனிசம் மட்டும் தான். சரி இது வந்து கம்யூனிசம் சார்ந்து கம்யூனிச கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் நடத்துற ஒரு புக் ஸ்டால் அப்படின்னு நம்ம நெனச்சாலும், இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டால் போனேன். அங்க பார்த்தீங்கன்னா, ஃபிடெல் காஸ்ட்ரோ, சிம்ம சொப்பனம் அப்படின்ற ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரபாகரன், எல்டிடிஇ. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் அப்படின்ற மொஹிபுல் ஹசன் எழுதின அந்த புக்கினுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, என் புரட்சி அப்படின்னு சொல்லி மால்கம் எக்ஸினுடைய வாழ்க்கை வரலாற பத்தி ஒரு புத்தகம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, சின்வாரின் கைத்தடி அப்படின்ற ஒரு புத்தகம். அத வந்து விளம்பரப்படுத்துற ஒரு போஸ்டர் அங்க இருக்கா? இந்த புக் அங்க இருந்துச்சு. பட் நான் இந்த போஸ்டர இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த சின்வார் யார் அப்படின்னா, ஹமாஸ்
தீவிரவாத கூட்டத்தினுடைய முக்கியமான ஒரு தலைவர். ஹமாஸ் இப்போ இந்த அக்டோபர் 7 அட்டாக்ஸ வந்து முக்கியமாக அத வந்து நடத்தி கொண்டு வந்து, அதுக்கு ஐடியா போட்டு குடுத்து, அத பண்ணவர் வந்து இவர் தான். ஒரு குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய, அப்பாவிகளை கொலை செய்யக்கூடிய ஒரு தீவிரவாத கூட்டத்தினுடைய ஒரு தலைவனை, அவன கொன்னாச்சு இப்போ. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னால தான் அவங்க இஸ்ரேல் வந்து இவன போட்டாங்க. இந்த நபர வந்து பாராட்டி, இந்த நபர வந்து அப்படியே கடவுள் ரேஞ்சுக்கு பேசி, ஒரு புத்தகம் வந்திருக்கு. இந்த புத்தகத்த புக் ஃபேர்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம். என்னன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்த புத்தகங்கள் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி கொண்ட ஒரு ஸ்டால்ல வச்சிருக்காங்கன்னு நீங்க நம்பலாம். இந்த புத்தக கடை வந்து பனுவல் அப்படின்ற ஒரு பொதுவான இலக்கியம் விக்கிற ஒரு கடை. இந்த கடையில பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்ல பாருங்க. யூத பயங்கரவாதிகளின் ரகசிய அறிக்கை. இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி. அதாவது யூதர்கள் வந்து இந்த உலகத்த வந்து டாமினேட் பண்றாங்க. அவங்க வந்து எல்லா துறையும் அவங்க கைப்பற்றி, அவங்க அதிகாரத்த வந்து மக்கள் மேல அவங்க செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்றத ஒரு கான்ஸ்பிரசியாக எழுதி உலகம் முழுக்க பரப்புனாங்க இத வந்து. அந்த புக்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்டிடிஏ சேர்ந்த பிரபாகரன் இருக்காரு. அதுக்கப்புறம் மால்கம் எக்ஸ் இருக்காரா? இந்த மால்கம் எக்ஸ் கதைலாம் பெரிய கதை. நான் இன்னொரு நாள் பேசுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சே குவேரா. அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை. யார் எழுதுனான்னா, கார்ல் மார்க்ஸினுடைய மனைவி எழுதின புத்தகம். மேல பார்த்தீங்கன்னா, நக்பா பேரழிவின் பெருங்குரல். இது வந்து பாலஸ்தீன வரலாறு. நக்பா அப்படின்றது அவங்கள பொறுத்தவரைக்கும் பாலஸ்தீன மக்கள் வந்து அழிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாரி அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையினுடைய ஒரு பெயர் தான் நக்பா அப்படின்னு சொல்றது. பொதுவான இலக்கிய புத்தகங்கள் விக்கிறோம் அப்படின்னு சொல்லி விக்கிற ஒரு கடையிலே இப்படிதான் இருக்கு எல்லாமே. ஒண்ணு கம்யூனிச சித்தாந்தம், இன்னொன்னு மார்க்சிசம், அதுக்கப்புறம் திராவிடம். இது கூட வந்து எல்டிடிஏவும் சேர்த்துக்கிட்டு ஒரு வன்முறை செஞ்சு, வன்முறை மூலமாகவே ஒரு ஐடியாலஜியை கட்டமைச்சிருக்காங்க. அந்த ஐடியாலஜிய மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிற வேலைய ஒரு அறிவுசார் தளத்தில ஒரு புக் ஃபேர்ல இத பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நான் சொல்றது வெறும் சாம்பிள் மட்டும் தான். இதே மாதிரி நீங்க புக் ஃபேர்ல போய் நேர்ல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற 90% எல்லா புத்தக கடையும் இதுதான் இருக்கும். அப்ப என்ன அப்டின்னா, விஷயமே தெரியாம நான் ஒரு புக் வாங்க போறேன் அப்டின்னு சொல்லி, இத பத்தியான பின் வரலாறு எதுவுமே தெரியாம ஒரு புக் வாங்க போற ஒரு நபருக்கு வந்து நீங்க குடுக்குற ஆப்ஷன் என்ன அப்டின்னா, இது மட்டும் தான். வேற ஆப்ஷனே கிடையாது. நான் போய் என்ன பண்ணேன் தெரியுமா? நான் போயிட்டு எல்லா கடையும் போய் பார்த்தேன். அங்க இருக்கிற 750 கடைக்கும் நான் போயிருக்கேன். எல்லா கடையும் போய் நான் பார்க்குறப்போ, நான் எப்படி யோசிச்சேன்னா, ஒருவேள இந்த மாதிரி இடதுசாரி கருத்துக்கள பேசுறாங்கல்ல, இவங்களுக்கு மாற்று கருத்து வைக்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சே குவேராலாம் பெரிய ஆள் அப்டின்னு பேசுறாங்க. சே குவேரா பண்ண கொலைகள்லாம் என்னது? மால்கம் எக்ஸ் பண்ண வயலன்ட்டான பிஹேவியர்லாம் என்னது? கம்யூனிச கொள்கை உலகம் முழுக்க எப்படி ஒரு தோற்றுப்போன கொள்கை? அதனுடைய குறைகள் என்ன? அது எப்படி ஒரு சோவியத் ரஷ்யாலயும் சரி, கம்போடியால சரி, அது எங்கெல்லாம் போச்சோ, சீனால எல்லா இடத்துலயுமே அழிவ மட்டும் தான் பண்ணியிருக்கு கம்யூனிசம். ஏன்? அப்படின்றத பத்தி ஒரு விரிவான ஒரு புத்தகம் யாராவது போட்டிருப்பாங்களான்னு நான் தேடினேன். எங்கேயுமே கிடையாது. ஈவன் இந்த வலதுசாரி கருத்துக்கள் பேசுறவங்க யாராவது கடை போட்டிருக்காங்கன்னு நான் தேடி பார்த்தா, ஒரே ஒரு கடை இருந்துச்சு. புதிய பாரதம் நெனைக்கிறேன் பேரு. அது உள்ள போய் பார்த்தா, அது முழுக்க முழுக்க இந்துத்துவா சார்ந்த ஒரு கடை. அதுல வந்து இந்த மாரி அந்த இந்துத்துவ கருத்துக்கள் மட்டும் தான் இருக்கே தவிர, இந்த மாரி பொதுவான ஒரு இடதுசாரி கருத்துக்கள வந்து வலிமையாக எதிர்க்கக்கூடிய அளவிற்கு அங்க வந்து எதுவுமே இல்ல. வலதுசாரிகள் அப்படின்னு சொல்ற இவங்களும், மக்களுக்கு வந்து ஒரு வலுவான கருத்த போய் கொண்டு போய் சேர்க்கல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இவங்களுடைய ஆக்கிரமிப்பு தான். ஒண்ணு மாற்று கருத்த பேசுறதுக்கான ஸ்பேஸ் கிடையாது இங்க. ஸ்பேஸ் இருந்தாலும் பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நான் வந்து ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கேன். ஒரு 2, 3 மாசமா நான் பேசிட்டு இருந்த விஷயம் தான். ஒரு புத்தக அறிமுகம் வேணும். ஒரு பக்கம் முழுக்க முழுக்க இந்த இடதுசாரி கருத்துக்கள வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஈக்கோ சிஸ்டம் இருக்கு. ஒரு பெரிய கட்டமைப்பு இங்க இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, மக்கள் கிட்ட எத படிக்கணும்? படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு. ஆனா எத படிக்கணும்னு தெரியல அப்டின்ற மக்களுக்காக, உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, புத்தக அறிமுகம். மதமா இருக்கலாம், பிலாசபியா இருக்கலாம், வரலாறா இருக்கலாம். நம்ம வந்து எத படிக்கணும் அப்டின்றத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்டின்றது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். நான் எப்பவும் சொல்ற விஷயம் தான். ஒரு படிக்கிற ஒரு ஜெனரேஷன உருவாக்கணும். அதுவும் சரியான புத்தகத்த சூஸ் பண்ணணும். இப்ப நீங்க போய் ஒரு புக் ஃபேர்ல போய் நின்னுகிட்டு, ஒரு கடை முன்னால போய் நின்னு, எந்த புக்க வாங்குறது அப்டின்னு நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு சொல்லப்படுற கதை வந்து ஒன் சைடு தான். சே குவேராவா? அவர் நல்லவருங்க. கார்ல் மார்க்ஸா? அவர் வந்து மனித புனிதர். அப்படிதான் பேசுவாங்க. ஆனா, இவங்க எல்லாருக்கும் இன்னொரு சைடு இருக்கு. இவங்க பேசின பல கொள்கைகள், முக்கியமா எல்லாமே பொய்கள். ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, கடவுள், அதுக்கப்புறம் கம்யூனிசம், ஜூயிஷ் ஹிஸ்டரி, பிலாசபி, சயன்ஸ் ஃபிக்ஷன், தமிழ் லிட்டரேச்சர், உலக இலக்கியம், அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ஆர்டரா ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய இருப்பு. இது பற்றி நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். இத பத்தி நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் எடுத்து படிக்கணும் அப்டின்னா, முதல்ல நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது இது. லிவிங்
வித் த காட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம். நீல் மேக்ரெகர் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் மியூசியம் உடைய டைரக்டர். அவருடைய புத்தகம். இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது. மனித குலம் தோன்றிய காலத்துல இருந்து மனிதனுக்கு கடவுள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தின் மேல மனுஷனுக்கு ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கு. இப்ப இந்த நாத்திகவாதிகள்லாம் பேசுவாங்க. கடவுள் அப்படின்றது இப்ப வந்து ஒரு கண்டுபிடிப்பு அப்படிலாம் பேசுவாங்க. அப்படி கிடையாது. நம்மளுடைய ஆதி மனிதர்கள் குகையில மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேயே கடவுள் அப்படின்ற ஒரு தேடல் வந்து மனுஷனுக்கு இருந்திருக்கு அப்படின்றத இவர் வந்து ஆர்க்கியாலஜி மூலமாக பேசியிருப்பாரு. இதுல வந்து நான் ஒரு விஷயம் பேசியிருப்பேன். என்னன்னா, நம்ம ஈவேரா பத்தி நான் போட்ட ஒரு வீடியோல, அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல லயன் மேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பத்தி நான் பேசியிருப்பேன். இந்த புக்ல த பிகினிங்ஸ் ஆஃப் பிலீஃப் அப்படின்ற அந்த முதல் சாப்டர் அதிலே வந்து அந்த லயன் மேன வந்து இவர் போட்டிருப்பாரு. இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? இது வந்து ஜெர்மனில கண்டுபிடிச்ச ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் ஃபைண்டிங். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, சிங்கத்தினுடைய தலையவும், மனிதனுடைய உடம்பையும் வச்சு அந்த காலத்திலேயே இப்படி நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத மனுஷன் யோசிச்சு பண்ண ஒரு விஷயம் இது. இத வந்து அவர் இதுல பேசியிருப்பாரு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லயன் மேன். அந்த சிங்கத்தினுடைய தலை இங்க இருக்கா? அதாவது என்ன விஷயம் அப்டின்னா, 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மனிதன் வந்து ஒரு குகையில, கேவ்ல வாழ்ந்துட்டு இருந்தபோது, அப்பவே அந்த காலகட்டத்திலேயே அவனுக்கு கடவுள் நம்மள மீறி ஒரு சக்தி இருக்கு அப்டின்ற அந்த ஒரு தேடல் வந்து மனுஷனுக்கு இருந்திருக்கு அப்டின்றத இவரு இதுல பேசியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். இந்த மாரி பல விஷயங்கள் உலகம் முழுக்க இருந்து ஆர்க்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் இருக்கும்ல, எல்லாத்தையும் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த புக். நெறைய அந்த கலர்ஃபுல்லான அந்த ஆர்க்கியாலஜிக்கல் எல்லா விஷயத்தெல்லாம் வந்து கலர் பெயிண்டிங்கோட போட்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து கடவுள் அப்படின்ற விஷயத்த பத்தி நீங்க தேடுறீங்கன்னா, நீங்க முதல்ல படிக்க வேண்டியது, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத, கடவுள் சார்ந்து எப்படி வாழ்ந்தாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, யூ ஹேவ் டூ ஸ்டார்ட் வித் திஸ் புக். இத நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு லேயரா வரலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, த கிரேட் ஷிஃப்ட் அப்படின்ற ஜேம்ஸ் கூகிள் அப்படின்ற ஒரு புரொஃபசர் எழுதின இந்த புத்தகம். இது வந்து எனக்கு ரொம்ப பெர்சனலா முக்கியமான புத்தகம். ஏன்னா, இந்த புக்கினுடைய தீசிஸ் என்ன அப்டின்னா, அந்த காலகட்டத்தில வந்து கடவுள்கிட்ட நான் நேர்ல பேசினேன், கடவுள பார்த்தேன் அப்டின்ற மாரி மக்கள் எழுதி வச்சிருப்பாங்க. கடவுள் சார்ந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த மிராக்கிள்ஸ் இருக்கும்ல, அற்புதங்கள். ஆனா இன்னைக்கு நீங்க நம்ம ஊர்ல இருக்கிற சைக்காலஜிஸ்ட் அவங்கட்ட போய் கேட்டீங்கன்னா, முக்கியமா நம்ம ஊர்ல ஒருத்தவங்க இருப்பாங்க. டாக்டர் ஷாலினி. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த மாரி குரல் கேட்டுச்சுல, அவங்கலாம் முட்டா பசங்க. அவங்களுக்கெல்லாம் மென்டல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மனசுல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்ற மாரி பேசுவாங்க. பட் இந்த புத்தகம் எத பத்தியது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில கடவுளுடைய குரல நான் கேட்டேன். கடவுளுடைய வார்த்தைய வந்து நான் காதுல கேட்டேன் அப்படின்னு பேசுறவங்க ஏன் பேசுனாங்க? இன்னைக்கு ஏன் அப்படி நடக்கிறது இல்ல? அப்படின்றத பத்தி ரொம்ப விரிவா பேசியிருப்பாரு. இப்ப இந்த ஃப்ராய்டு மாதிரியான ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, "உனக்கு வந்து கடவுள நேர்ல பார்த்தேன்." அப்படின்னு எவனாவது சொன்னான்னா, அவனுக்கு பைத்தியம். அவனுக்கு மென்டல்லாம் சொல்லுவாங்க. ஆனா, இவர் வந்து அத ரொம்ப விரிவா பேசியிருப்பாரு. இதுக்கப்புறம் நான் ரீசென்ட்டா படிச்ச இன்னொரு புக்கு. த ரிட்டர்ன் ஆஃப் தி காட் ஹைப்போதீசிஸ் அப்படின்ற இந்த புத்தகம். இது நான் இப்ப தான் இந்த இந்த வருஷம் மே மாசம் தான் நான் படிச்சேன். இந்த புத்தகத்த நான் படிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த புக்க எழுதினார்ல ஸ்டீபன் மையர். அவர் வந்து பியர்ஸ் மோர்கன் கூட ஒரு இன்டர்வியூ குடுத்திருப்பாரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன பேசியிருப்பார்ன்னா, அறிவியல் இப்ப ரீசென்ட்டா வந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே, கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்றத உறுதிப்படுத்துது அப்படின்ற மாரி பேசியிருப்பாரு. அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஒருவேள இந்த புக்க உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னா, அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பார்த்துருங்க. இப்போ பிக் பேங் நடந்துச்சு அப்படின்னு பேசுறாங்கல்ல. அதாவது உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருந்துச்சு. அப்போ உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரும். ஒரு கிரியேஷன் ஒண்ணு இருந்துச்சுன்னா, ஒரு கிரியேட்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள இவர் பேசியிருப்பாரு. எல்லாத்துக்கும் அறிவியல் ஆதாரங்களோட கடவுள் இருக்கார் அப்படின்ற விஷயத்துக்கு அறிவியல்ல இருந்தே இவர் பதில் குடுத்திருப்பாரு. இதுக்கப்புறம் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் ஏத்திசம் நாத்திகத்தின் உண்மை முகம் அப்படின்ற இந்த புத்தகம் ரவி சக்கரியாஸ் எழுதினது. இத நான் எப்ப படிச்சேன் அப்படின்னா, 2013 நீங்க பார்க்கலாம். ஆண்டு, மாதம், தேதி எல்லாம் போட்டிருப்பேன். ஏன் சொல்றேன்னா, இந்த புத்தகம் வந்து என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு ஐ ஓப்பனர். கடவுள் சார்ந்து எனக்கு இன்னும் அதிகமாக ஒரு தெளிவு கிடைச்சது எப்படின்னா, இந்த புக்க படிச்சதுக்கு அப்புறம் தான். முக்கியமாக சயன்ஸ். இந்த புக்ல வந்து பக்கம் 47ல ஜான் பால்கின்ஹான் அப்படின்ற ஒரு பிசிசிஸ்ட் பத்தி இவரு பேசியிருப்பாரு. இந்த ஜான் பால்கின்ஹான் யார் தெரியுமா? ஸ்டீபன் ஹாக்கிங் கூட ஒண்ணா வேல பார்த்தவரு. எந்த ஸ்டீபன் ஹாக்கிங் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவரும், ஜான் பால்கின்ஹானும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில ஒண்ணா வேல பார்த்திருக்காங்க. இவரு ஜான் பால்கின்ஹான் ஸ்டீபன் ஹாக்கிங்க்கு சீனியர். 20 இயர்ஸ் அங்க வேல பார்த்திருக்காரு. இவர் வந்து வேலைய ரிசைன் பண்ணிட்டு ஒரு போதகரா மாறுறாரு. எங்கன்னா ஆங்கிலிகன் சர்ச்ல. இவர் வந்து ஸ்டீபன் ஹாக்கிங்க விடவும் அறிவாளி. ஏன் சொல்றேன்னா, இவர் எழுதின 3 புக் இருக்கு. அந்த 3 புத்தகத்த பத்தி எனக்கு
இந்த இந்த புக் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்துச்சு. இவர் நெறைய புக் எழுதியிருக்காரு. முக்கியமா அந்த 3 புக்ஸ். ஜான் பால்கின் ஹான் எழுதின அந்த 3 புக்கையும் நான் படிச்சேன். அதுல முதல் புத்தகம் என்னன்னா, த குவாண்டம் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு புக். இது என்னதுன்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்குல்ல, குவாண்டம் பிசிக்ஸ். குவாண்டம் பிசிக்ஸ்னா என்ன அப்படின்றத அது ரொம்ப சின்ன புக் தான். ஆனா ரொம்ப ரொம்ப விரிவா எழுதியிருப்பாரு. அத வந்து டெஃபினிட்டிவ் டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ பத்தி உங்களுக்கு புரியணும்னா, அந்த ஒரு புக்க படிச்சா போதும். குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரொம்ப ரொம்ப கன்ஃப்யூசிங்கான ஒரு விஷயம். ரொம்ப குழப்பம். ஆனா, அந்த விஷயத்தையே வந்து ரொம்ப எளிதா புரியிற மாரி எழுதியிருப்பாரு. அவர் எழுதின குவாண்டம் வேர்ல்ட படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் இன்னொரு புக் படிச்சேன். ஃபெய்த் ஆஃப் எ பிசிசிஸ்ட் அப்படின்ற இந்த புக்கு. ஒரு அறிவியலாளர், அவர் எப்படி ஒரு பிசிசிஸ்ட்டா இருந்து, பிசிக்ஸ படிச்சு, குவாண்டம் மெக்கானிக்ஸ படிச்சு, உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்றதெல்லாம் தேடி போயி, கடைசியா நான் வந்து சேர்ந்த இடம் வந்து கடவுள் அப்படின்னு பேசியிருப்பாரு. 3வது ஒரு புக் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிலீஃப் இன் காட் இன் அன் ஏஜ் ஆஃப் சயன்ஸ் அப்படின்ற என் வாழ்க்கையவே மாத்துன புக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு எல்லாம் பேசுவாங்கல்ல, அறிவியல் வந்துருச்சுங்க. அதனால கடவுளே தேவையில்ல. அறிவியல் வந்து கடவுள புதைச்சிருச்சு. அறிவியல் என்ன சொல்லுது? கடவுள் இல்லன்னு சொல்லுது அப்படின்னு இந்த கூட்டம்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இனிமே எவனாவது அறிவியல் சொல்லிருச்சு. அதனால கடவுள் இல்ல அப்படின்னு எவனாவது சொன்னான்னா, இந்த புக்க தூக்கி அவன் மூஞ்சில அடிங்கன்னு நான் சொல்றேன். நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன் அப்படின்னா, இவங்கலாம் பேசுவாங்க. முக்கியமா நம்ம மிஸ்டர் ஜே.கே. இருக்கார்ல, அவர்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். இவங்கலாம் பேசுவாங்க. கடவுள் நம்பிக்கையா? அது வந்து பழைய காலங்க. அதெல்லாம் அறிவியலுக்கு முந்தின காலம். கடவுள வந்து நம்புறவன்லாம் முட்டா பைய அப்படிலாம் பேசுவாங்க. நம்மள பார்த்தா இவங்களுக்கு வந்து ஒரு மாரி இளக்காரமா தெரியும். இவங்க ஏதோ பெரிய அறிவாளி மாதிரியும், இவங்க ரொம்ப படிச்சவங்க மாரியும், நம்மலாம் ஒண்ணும் இல்லாத முட்டா பசங்கன்னு பேசுவாங்க. ஆனா, ஒரு பிசிசிஸ்ட் யாரு? ஸ்டீவன் ஹாக்கிங் கூட வேல பார்த்தவரு. இந்த ஸ்டீவன் ஹாக்கிங்க பத்தி இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுற இந்த மிஸ்டர் ஜி.கே. இந்த ஜான் பால்கின்ஹான் பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. ஏன்? ஸ்டீவன் ஹாக்கிங் வந்து கடவுள் இல்லன்னு சொன்னவரு. அறிவியலாளர். ஆனா கடவுள் இல்ல அப்டின்ற அந்த முடிவுக்கு வந்தாரு. அதே ஃபீல்டுல வேல பார்த்து ஸ்டீவன் ஹாக்கிங்க்கு சீனியர் இவரு. இவரு ஒரு விஷயம் சொல்றாரு. இத எவனும் பேச மாட்டான். ஏன் அப்டின்னா, இவரு கடவுள நம்புனாரு. கடவுள யாராவது நம்பிட்டாங்கன்னா, அத வந்து அப்டியே ஓரமா வச்சு மறைச்சுருவாங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஜான் பால்கின்ஹான படிச்சே ஆகணும். ஏன் சொல்றேன்னா, இவங்கலாம் முட்டாள்கள். யாரெல்லாம் கடவுள் இல்லன்னு சொல்றானோ, அவன்லாம் முட்டாள். அந்த குரூப்புக்கு வந்து இவரு நல்ல ஒரு பதில் சொல்லியிருப்பாரு இந்த புக்ல. அதுல வந்து இவரு அறிவியல் பூர்வமாக பேசியிருப்பாரு. அறிவியல் இப்டி சொல்லுது. ஆனா அறிவியலுக்கு தெரியாத பல விஷயங்கள் உண்டு. இந்த அறிவியல் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே, இட் பாயிண்ட்ஸ் அஸ் டூ காட். இது வந்து நமக்கு காட்டுறது யாருன்னா, கடவுள தான் காட்டுது. அப்படின்ற மாரி ரொம்ப ஆணித்தரமாக எவிடன்ஸோட பேசியிருப்பாரு. மிஸ் பண்ணாதீங்க. படிச்சிருங்க கண்டிப்பா. கடவுள நம்புறவன்லாம் முட்டா பய. அவன்லாம் காட்டு மிராண்டி அப்படின்னு இங்க வந்து பேசி வச்சிருக்காங்க. அறிவியல் யார காட்டுது அப்படின்னா, கடவுள தான் காட்டுது. இந்த உண்மைய யாரெல்லாம் படிக்கலையோ, இந்த உண்மை யாருக்கெல்லாம் தெரியலையோ, இந்த உண்மைய தெரிஞ்சு யாரெல்லாம் மறைக்கிறாங்களோ, அவங்க தான் முட்டாள்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த திராவிட கூட்டம், இந்த அறிவியல் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த கூட்டத்துக்கெல்லாம், இவங்க எல்லாருக்கும் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னா, நீங்க முதல்ல படிக்கணும். அதுக்கப்புறம் ஜான் லெனக்ஸ். ஜான் லெனக்ஸ் எழுதின 2 புக் நான் சொல்லுவேன். ஒண்ணு வந்து காட்ஸ் அண்டர்டேக்கர். ஹேஸ் சயன்ஸ் பரீட் காட் அப்படின்ற மாரி எழுதியிருப்பாரு. அறிவியல் வந்ததுனால கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இல்லாமலே ஆயிட்டாரா அப்படின்ற மாரி பேசியிருப்பாரு. இவர் வந்து ஒரு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் புரொஃபசர். ஆக்ஸ்போர்ட்ல இவர் வந்து பேராசிரியர். ஸோ இவங்கலாம் யார் அப்படின்னா, சும்மா ரோட்ல போறவங்க கிடையாது. படிச்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ நமக்கு வந்து இப்ப மனசுல எப்படி பதிய வச்சுட்டாங்க அப்படின்னா, அதிகமா படிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து கடவுள் இல்லை அப்படின்ற அந்த முடிவுக்கு தான் வருவாங்க. அறிவாளிகள்னா அவன் வந்து நாத்திகன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான, ஒரு பிற்போக்குத்தனமான, ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயத்த வந்து நம்ம மைண்ட்ல பதிய வச்சிருக்காங்க. யாருன்னா, இந்த திராவிட கூட்டம், இந்த இடதுசாரி கூட்டம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த அறிவாளிகள் தான் சொல்றாங்க, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஜான் லெனக்ஸ் எழுதின இன்னொரு புக் வந்து கன்னிங் ஃபார் காட் அப்படின்ற ஒரு புக்கு. அதுக்கப்புறம் ஹாக்கிங் வெர்சஸ் காட் அப்படின்ற மாரி ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஸ்டீவன் ஹாக்கிங்க்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாரு. அதையும் நீங்க படிச்சிருங்க. அடுத்து வந்து என்னோட இன்னொரு ஃபேவரைட் சப்ஜெக்ட் கம்யூனிசம். கம்யூனிசம் அப்படின்றது எதனால ரொம்ப ஆபத்தானது அப்படின்னா, மேல பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் தெரியும். பாருங்கங்க, ஏழை மக்களுக்காக நாங்க வந்து குரல் கொடுக்கிறோம். எல்லாரும் சமமா இருக்கணும். அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு தப்பான ஒரு கொள்கையா இருக்க முடியும்? அப்படின்றத நானும் யோசிச்சிருக்கேன். நானும் ஒரு காலகட்டத்தில நான் சொல்றது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால, கம்யூனிசம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படிலாம் நானும் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா, நம்ம ஊர்ல வந்து கம்யூனிசம் அப்படின்னாலே ஒரு தியாக கொள்கை. அப்படிதான் நம்மகிட்ட வந்து நம்ம மைண்ட்ல வந்து அப்படிதான் பதிய வச்சிருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்றத நானே தேடி போகல. ஆனா, அனிமல் ஃபார்ம் அப்படின்ற ஆர்வெல் எழுதின ஒரு நாவல். ரொம்ப சின்ன புக் தான். ஒரு 100 பக்கம் தான் இருக்கும். இந்த புக்க வந்து நான் பிடிஎஃப் ஃபார்மேட்ல படிச்சேன். எப்பன்னா 2014ல. என்னோட கசின் ஒருத்தன் இருக்கான். என்னோட அண்ணன். அவன் வந்து லிட்டரேச்சர்ல வந்து எம்.ஏ முடிச்சவன். அவன் இந்த புக்க வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தான். சும்மா நார்மலா ஒரு லிட்டரேச்சர் அப்படிதான் நானும் படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஆர்வெல்னா யாருன்னு தெரியாது. அவர அதுக்கு முன்னால நான் படிச்சதும் கிடையாது. ஸோ முதல் முறையா நான் படிக்கிற புக் வந்து அனிமல் ஃபார்ம். அனிமல் ஃபார்ம் என்ன கதை அப்படின்னா, ஒரு ஃபார்ம்ல, ஒரு பண்ணையில ஆடு இருக்கும், மாடு இருக்கும், கோழி இருக்கும்,
பன்னிகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ஸ் இருக்கும். இவங்கெல்லாம் ஒரு பண்ணையில வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. இவங்கலாம் சேர்ந்து இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பண்ணை ஓனர் இருக்கான்ல மனுஷன், அவன் வந்து ரொம்ப மோசமானவன். அவன் நமக்கு ஒழுங்கா சோறு போட மாட்றான் அப்படின்னு சொல்லி, நம்ம ஒரு புரட்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவன அடிச்சு விரட்டிட்டு, அவனோட ஃபார்ம வந்து இவங்க எடுத்துப்பாங்க. யாரு? இந்த அனிமல்ஸ்லாம். இப்ப வந்து இவங்களுடைய ஆட்சி ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு லீடர நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அங்க இருந்த பன்னிகள வந்து லீடரா போடுவாங்க. லீடரா போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த பன்னிகள் வந்து என்ன பண்ணுது? அப்படின்றது தான் ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ரொம்ப நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த புக்க. நாங்க வந்து மக்களுக்காக தியாகமா சேவை பண்றோம் அப்படின்னு சொல்லி வர்ற அரசியல்வாதிகள். அவங்க எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றுக்காரர்கள் அப்படின்றது உங்களுக்கு புரியணும்னா, இந்த ஒரு புக்க படிங்க. ரொம்ப சூப்பரான ஒரு புக்கு. நான் இந்த புக்க படிச்சேன். படிச்சுட்டு வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த புக்கினுடைய ஒரு சில தீம்ஸ் என்ன அப்படின்றத நான் தேடி பார்க்கிறப்போ, இது வந்து ரஷ்ய புரட்சி பத்தியதான ஒரு புத்தகம். ரஷ்ய புரட்சினா என்னது? ரஷ்யாவுல 1917ல அங்க இருந்த மன்னராட்சிய ஒழிச்சிட்டு, அங்க ஆட்சிக்கு வந்தவங்க யாருன்னா, கம்யூனிசம், சோவியத் ரஷ்யா, லெனின் அவங்கலாம். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், அவங்களுடைய சொந்த மக்களையே இவங்க வந்து கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ரஷ்ய புரட்சியில மக்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு கூட்டம், எப்படியெல்லாம் பவர வந்து அவங்களே வச்சுக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி ஆர்வல் வந்து ஒரு இது வந்து அலிகரின்னு சொல்லுவாங்க. ஒரு சிம்பாலிசம். வேற ஒரு விஷயத்த பேசுற மாரி பேசி, ஆனா உண்மை உள்ள விஷயம் என்னன்னா, இவங்க தான். அப்ப பன்னினா இந்த நாவல்ல பன்னின்னு போட்டிருக்கிறது யாருன்னா, கம்யூனிஸ்ட் குரூப். எனக்கு அந்த விஷயத்த படிச்சுட்டு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா, அந்த பீரியட்ல வந்து நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம தளபதி விஜய். அவர் வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. கத்தின்ற ஒரு படம். அங்க வந்து ஃபேமஸா ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. கம்யூனிசம்னா என்ன? உனக்கு போக ஒரு இட்லி உன்கிட்ட இருந்துச்சுன்னா, அது வந்து இன்னொருத்தனோடது அப்டின்ற ஒரு கேவலமான வெளிய பார்க்கறதுக்கு ஆமாங்க கரெக்ட் தான் அப்டின்னு தோணும். பாருங்க என்ன ஒரு தத்துவம் அப்டின்னு நானும் யோசிச்சேன். ஆனா, இந்த ஒரு நாவல் வந்து என்னோட தாட் ப்ராசஸையும் வந்து உடைச்சு, சிதைச்சு இது உண்மை கிடையாது அப்டின்ற மாரி காமிச்சு குடுத்துச்சு. இந்த ஒரு புக்க படிச்சுட்டு தான் கம்யூனிசம்னா என்ன? அதனுடைய வரலாறு என்னன்னு நான் போய் தேடி படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இது வந்து ஒரு கொலைகார ஒரு தத்துவம். இத பத்தி நம்ம கிட்ட பேசுனது எல்லாமே பொய். நம்ம ஊர்ல இந்த திராவிட கூட்டமும், கம்யூனிச கூட்டமும் பேசுனது முழுக்க பொய் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கம்யூனிசத்தினுடைய பிதாமகன், கம்யூனிச கொள்கையை அறிமுகப்படுத்திய கார்ல் மார்க்ஸ். இவர் எழுதின அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ இத படிச்சேன். இதுல வந்து அவர் ரொம்ப டெக்னிக்கலா பேசியிருப்பாரு. ஆனா ஆனா பேஸ் என்ன அப்படின்னா, கேபிட்டலிசம் அப்படின்றது ஒரு அழிக்கப்பட வேண்டிய ஒரு கொள்கை. எல்லாரும் நம்மள வந்து ஒடுக்குறாங்க. ஒடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, புரட்சி பண்ணணும் அப்படின்ற மாரி பேசி வச்சிருப்பாரு. புரட்சி என்பது தவிர்க்க இயலாத ஒன்று அப்படின்றது தான் இவருடைய அடிப்படை கொள்கை. அடிப்படை கருத்து இந்த புக்ல. இந்த புக்க முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கார்ல் மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல் அதெல்லாம் படிச்சேன். அது வந்து இவ்ளோ பெருசு இருக்கும் அந்த புக்கு. தாஸ் கேபிட்டல் வந்து படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் போன ஆள் யார் அப்டின்னா, எப்பவுமே வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஒரு கருத்த படிக்கிறீங்கன்னா, அதற்கான மாற்று கருத்தையும் ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க. அதையும் நீங்க ஒண்ணா சேர்த்து வச்சு படிக்கணும். நீங்க கம்யூனிசத்த படிக்கும்போது, கேபிட்டலிசத்தையும் நீங்க சேர்த்து படிக்கணும். அப்ப கேபிட்டலிசம் முதலாளித்துவம் அத பத்தி நம்ம படிக்கணும் அப்டின்னா, நம்ம போக வேண்டிய பிளேஸ் வந்து ஆடம் ஸ்மித் எழுதின இந்த வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்ற அந்த புத்தகம். எப்படி கம்யூனிசத்துக்கு இந்த புக் ஒரு ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட்டோ, அதே மாதிரி கேபிட்டலிசத்துக்கான அடிப்படை கொள்கையை வந்து வகுத்து குடுத்தது யாருன்னா ஆடம் ஸ்மித். அந்த புக் படிக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆடம் ஸ்மித் பேசுறது தான் நியாயம். லாபம் சார்ந்து ஒரு அமைப்பு இயங்கும்போது மட்டும் தான் ஒரு சொசைட்டி வந்து ஃபங்ஷன் ஆக முடியும் அப்படின்றத பத்தி அவர் பேசியிருப்பாரு. அத படிச்சு முடிச்சுட்டு, ஆமா கரெக்ட். அப்போ ஆடம் ஸ்மித் பேசுறது தான் கரெக்ட் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆடம் ஸ்மித்த படிக்கும்போது தான் மில்டன் ஃப்ரைட்மேன் அப்படின்ற ஒருத்தர் வந்து எனக்கு தெரிய வந்தாரு. இந்த மில்டன் ஃப்ரைட்மேன் யார் அப்படின்னா, இந்த பேர வந்து நீங்க மறக்கவே கூடாது. கேபிட்டலிசம் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு புக்க வந்து இவர் எழுதியிருப்பாரு 1962ல. மிக மிக முக்கியமான புத்தகம். கம்யூனிசம் அப்படின்றது எவ்வளவு ஒரு தோல்வி அடைந்த ஒரு செயல்பாட்டிற்கு உதவாத. அத நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. அத நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, அழிவு தான் வரும் அப்படின்றத ரொம்ப விரிவா வந்து எழுதியிருப்பாரு. இந்த கம்யூனிசம்னா என்ன அப்படின்ற மாரி நான் ஒரு வீடியோ சீரிஸ் ஒண்ணு பண்ண போறேன். ஃப்ரைட்மேன் பத்தி அதுல நான் விரிவா பேசுவேன். இப்போ வந்து கம்யூனிசம்ம ஒரு தியரியா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிசம்ம யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாங்க? அவங்கலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு தேடுனப்ப தான் எனக்கு கிடைச்ச ஒரு புக் வந்து ஸ்டாலின் அப்படின்ற அவருடைய வாழ்க்கை வரலாறு. இன்னைக்கு வந்து ஸ்டாலின்னா மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா உண்மையில அந்த நபர் யார் அப்படின்றத ரொம்ப விரிவா இந்த புக்ல வந்து பேசியிருப்பாங்க. இது வந்து ஒரு வரலாற்று ஆவணம். நெறைய பிப்ளியோகிராஃபி இருக்கும். அதாவது ஒரு புக்க வந்து நீங்க எங்க இருந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்றதையும் நீங்க வந்து குடுக்கணும். நீங்களா வந்து இப்போ ஒரு நாவல் எழுதுனீங்கன்னா, அது வந்து கற்பனை. நீங்க வந்து எப்படினாலும் எழுதலாம். ஆனா
பண்ணணும்னா, ஒரு நான் ஃபிக்ஷன நீங்க வந்து எழுதும்போது, நீங்க வந்து எவிடன்ஸ் குடுக்கணும். அப்படி நோட்ஸ்லாம் குடுத்து, ப்ரூஃப்ஸ் குடுத்து, அத எங்கருந்து ரெஃபர் பண்ணாங்க அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலினுடைய அந்த ஒரு வதை முகாம், ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ, அவங்கள இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லேபர் கேம்ப் இருக்கும்ல, ரொம்ப கடுமையான சூழல்ல அவங்கள வந்து வேல பார்க்க வைக்கிறது. அவங்கள வந்து ஒரு கொத்தடிமை மாரி கொடுமைப்படுத்துறது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தப்போ, அலெக்சாண்டர் சோல்ஸ்னசின் அப்படின்ற ஒரு எழுத்தாளர். இவர் எழுதின இந்த புக்கு, ஒன் டே இன் த லைஃப் ஆஃப் இவான் டெனிசோவிச் அப்படின்ற இந்த புத்தகம் முக்கியமானது. ரொம்ப சின்ன புக் தான். நீங்க இத படிச்சிரணும். இத படிச்சுட்டு இதுக்கப்புறம் இவர் எழுதின இன்னொரு புக் இருக்கு. கூலாக் ஆர்ச்சிபெலாகோ அப்படின்ற ஒரு புக். அதையும் நீங்க படிச்சிருங்க. இந்த கம்யூனிசம் அப்படின்றது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு கொள்கை. மக்கள வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றத இவர் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் யூத வரலாறு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரேல் தான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நாடு. அதாவது 1948க்கு முன்னால இஸ்ரேல் அப்படின்ற நாடே இல்ல. அப்படிதான் பேசிட்டு இருக்கானுங்க. பாலஸ்தீன் அப்படின்றது தான் ஒரு நாடா இருந்துச்சு. யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வெளிய இருந்து இங்க வந்து குடி புகுந்தாங்க. குடி புகுந்து அந்த நாட வந்து அவங்க வந்து திருடிட்டாங்க. அப்படியெல்லாம் நம்ம ஊர்ல பேசுறவங்க இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இஸ்ரேலுக்கும் யூதர்களுக்குமான அந்த பிணைப்பு வந்து 4000 இயர்ஸ். இத பத்தி உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நீங்க படிக்க வேண்டிய புக் வந்து ஜெருசலேம் த பயோகிராபி. அதாவது 4000 இயர்ஸ் பேக் அந்த இஸ்ரேல் அப்படின்ற அந்த நாட்டுக்கு வந்து எப்படி ஜூஸ் வந்தாங்க, அவங்களுக்கும் அந்த கண்ட்ரிக்குமான வரலாறு என்ன, அதற்கான ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் என்ன, எல்லாம் பேசியிருப்பாரு இதுல. இது எதுவுமே தெரியாம 1948க்கு அப்புறம் தான் ஜூஸே அங்க வந்தாங்க அப்படின்னு எவன்லாம் பேசுறானோ, நீங்கலாம் படிங்க இத. கோவம் வருது. ஏன் தெரியுமா? மக்கள் வந்து வரலாற படிக்கிறதே கிடையாது. YouTubeல எதையாவது ஒண்ண பார்க்க வேண்டியது, பார்த்துட்டு அதான் உண்மைன்னு நம்புறாங்க. அதுல பேசுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பொய்யர்கள். உண்மைய பத்தி பேசவே மாட்டாங்க அவங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, வரலாற தேடி படிங்க. நீங்க படிக்கணும். ஒவ்வொருத்தரும் படிக்கணும். எ ஹிஸ்டரி ஆஃப் ஜூடாயிசம் அப்படின்ற இந்த புத்தகம். யூத மதம் அப்படின்ற ஒரு மதம் வந்து எப்படி தோன்றுச்சு? அதனுடைய வரலாறு என்ன அப்படின்றத பத்தி இதுல பேசியிருப்பாரு. இவர் யாருன்னா, ஒரு ஆக்ஸ்போர்ட் பேராசிரியர். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான புக் வந்து ஹாலோகாஸ்ட். ஹாலோகாஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து நடக்கவே இல்ல. அப்பலாம் அன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா பாரிஸ் ஆலன். அவர் என்ன பேசுறாருன்னா, 60,00,000 யூதர்கள் இறந்தாங்க அப்படின்றதே பொய் அப்படிலாம் அவர் பேசுவாரு. ஆனா, அதற்கும் நமக்கு வந்து போதுமான எவிடன்ஸ் உண்டு நமக்கு. யாரும் சும்மா கதைலாம் சொல்லல. ஸோ என்னன்னா, உங்களுக்கு ஜூஸ் மேல ஒரு வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்ப வந்து நீங்க எப்படி காட்டுறீங்கன்னா, வரலாறே நீங்க வந்து இல்லன்னு சொல்றீங்க. வரலாறு உங்களுக்கு ஒருத்தங்கள பிடிக்குதோ இல்லையோ, ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். ஸோ ஹாலோகாஸ்ட் பத்தி நெறைய புக் இருக்கு. வரலாற்றுல வந்து நெறைய புக்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்ச புக்ஸ் வந்து இந்த ஒரு நாவல். த பிளாட் அகைன்ஸ்ட் அமெரிக்கா அப்படின்ற ராத் எழுதின ஒரு புக் இது. இந்த புக் வந்து என்கிட்ட மொத்தம் 2 காப்பீஸ் இருக்கு. ஏன்னா, அந்த புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி ஜெர்மனியில ஹிட்லர் வந்து ஒரு நாசி கட்சிய தொடங்கி யூதர்களுக்கு எதிராக ஒரு பெரிய படுகொலைய பண்ணானோ, அதே நாசி கொள்கையை கொண்ட சார்ல்ஸ் லிண்ட்பர்க் அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்து யுஎஸ்ல உண்மையாக வாழ்ந்த ஒருத்தர். யூதர்களுக்கு ஒரு எதிரான ஒரு நபர் இவர். இவர் ஒருவேள யுஎஸ் பிரசிடென்ட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருந்த ஜூஸ் வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க 1940ஸ்ல அப்படின்ற மாதிரி இந்த புக்ல வந்து ராத் வந்து எழுதியிருப்பாரு. இந்த புக் உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னா, இந்த புக்க பேஸ் பண்ணி ஒரு டிவி சீரிஸ் ஒண்ணு வந்திருக்கு. இதே பேர்ல த பிளாட் அகைன்ஸ்ட் அமெரிக்கா அப்படின்ற பேர்ல ஜியோ சினிமால அந்த டிவி ஷோ இருக்கு. அது 10 எபிசோடு தான். நீங்க முடிஞ்சா பார்த்துருங்க. ஹாலோகாஸ்ட் அதாவது யூதர்களுக்கு எதிரான ஒரு இன அழிப்பு. அத பண்ணதுல முக்கியமான பங்கு யாருன்னா, ஹிட்லர். இப்போ ஹிட்லருடைய வாழ்க்கை வரலாறு. இந்த புக் வந்து இது வந்து மொத்தம் 2 வால்யூம். இது வால்யூம் 1, இது வால்யூம் 2 ஓகேவா? நீங்க வந்து அவனுடைய வாழ்க்கைய முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் ஒரு சாதாரணமான குடும்பத்தில பிறந்து, ஒரு ஜெர்மன் ராணுவத்தில 1ஆம் உலகப் போர்ல ஒரு படை வீரனாக வேலை பார்த்த ஒரு சாதாரணமான மனுஷன், எப்படி ஒரு அடுத்த ஒரு 15, 20 வருஷத்துக்குள்ள ஒரு நாட்டையே கைப்பற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தலைவனாக மாறி, ஒரு யூதர்கள் அப்படின்ற ஒருத்தங்கள மட்டும் வில்லனா காமிச்சு, எப்படி மொத்த நாடையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு படுகொலைய பண்ணான் அப்படின்றத விரிவா பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து அந்த உலகப் போரினுடைய தொடக்கம், செகண்ட் வேர்ல்ட் வார்னுடைய ஆரம்ப புள்ளி. அதுவரைக்கும் பேசியிருப்பாங்க. செகண்ட் வால்யூம் வந்து அந்த வேர்ல்டு வார் மட்டும் அந்த 6 வருஷம் நடந்துச்சுல்ல, அதனுடைய முழு வரலாறு. நெக்ஸ்ட் வந்து பிலாசபி. எனக்கு தத்துவம் ரொம்ப பிடிக்கும். தத்துவம் படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். ஏன்னா பிலாசபி நீங்க படிச்சிட்டீங்கன்னா, இந்த உலகத்த நீங்க பார்க்குற பார்வை வந்து வேற மாரி இருக்கும். உண்மைனா என்ன? நீதினா என்ன? இந்த உலகத்த வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்லிக் குடுத்திருப்பாங்க நம்மளுடைய முன்னோர்கள். முக்கியமாக பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் தாட் அப்படின்ற இந்த புக். இது வந்து இதுவரைக்கும் இருந்த அந்த பிலாசபிக்கல் தாட் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி நமக்கு வந்து குடுத்திருப்பாங்க. பிளேட்டோ காலத்துல இருந்து ஆரம்பிச்சு, சாக்ரடீஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அந்த காலத்துல அந்த கிரீக் பிலாசபில இருந்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிலாசபி வரைக்கும் மொத்தத்தையும்
ஒரு சுருக்கமா இதுல வந்து பேசியிருப்பாரு. இந்த புக்ல வந்து நான் பேசியிருப்பேன்ல ஸ்பினோசா, அதையும் இதுல வந்து முக்கியமா பேசியிருப்பாரு. ஸோ பிலாசபிய நான் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த புக்க வந்து நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் நீட்சே. எனக்கு வந்து ஃப்ரீட்ரிக் நீட்சே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த ஃப்ரீட்ரிக் நீட்சே தான் காட் இஸ் டெட். கடவுள் செத்துட்டாரு அப்படின்னு சொன்ன ஒரு நாத்திக கருத்த வந்து இன்னைக்கு வந்து நாத்திகத்தினுடைய ஒரு அடிப்படை தூண் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இவர. அப்ப ஏன் இவருக்கு பிடிக்குது அப்படின்னா, இவர் பேசின பல விஷயங்கள் வந்து இன்னைக்கும் நமக்கு வந்து ரெலவென்ட்டா இருக்கும். நாத்திகம் பேசுற எல்லாருமே கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வக்கிரமா பேசிட்டு இருப்பாங்க. இவர் வந்து அறிவுபூர்வமா பேசியிருப்பாரு. அவருடைய கொள்கை ஒண்ணுலயுமே நான் வந்து உடன்படல அப்படின்னாலும், இவர் எனக்கு பிடிக்கும். ஏன்னா, இவருடைய கருத்துக்கள் ரொம்ப மெச்சூரா இருக்கும் ஆக்சுவலி. முக்கியமா இந்த புக் "தஸ் ஸ்போக் ஜரதுஸ்ட்ரா" அப்படின்ற ஒரு நாவல் இது. ஒரு கதை மாரி தான் இருக்கும். ஆனா, அந்த கதையின் மூலமாக பல விஷயங்கள பேசியிருப்பாரு. தியாலஜி பேசியிருப்பாரு, பிலாசபி பேசியிருப்பாரு. கடவுள் இருக்கார் அப்படின்றதுக்கான பல பிலாசபிஸ் உண்டு. அத பத்தி நெறைய பேர் பேசியிருக்காங்க. அட் த சேம் டைம் இதையும் நான் படிக்கணும். நீட்சே அப்படின்ற இந்த புக்க எடுத்து கையில வைக்கும்போது, எனக்கு நம்ம மிஸ்டர் ஜி.கே வோட ஞாபகம் வருது. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால மிஸ்டர் ஜி.கே ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருப்பாரு. எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல. ஒருத்தங்க போட்டிருந்த போஸ்ட்ட வந்து இவரு ரீபோஸ்ட் பண்ணியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, அத நான் படிக்கிறேன் கேளுங்களேன். "யூ ஷுட் நாட் பி அஃப்ரைட் ஆஃப் சம்ஒன் ஹூ ஹாஸ் அ லைப்ரரி அண்ட் ரீட்ஸ் மெனி புக்ஸ்." ஒருத்தன் வந்து நெறைய புக்ஸ் படிக்கிறான் அப்படின்னா, அவனை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. "யூ ஷுட் ஃபியர் சம்ஒன் ஹூ ஹாஸ் ஒன்லி ஒன் புக்." ஆனா ஒருத்தன்கிட்ட ஒரு புக் தான் இருக்கு. அண்ட் ஹி கன்சிடர்ஸ் இட் சேக்ரெட். அத வந்து அவன் புனிதமா கருதுறான். ஆனா அத அவன் படிச்சதே கிடையாது. அப்படி ஒருத்தன் இருந்தான்னா, அவன் ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்னு இவரு வந்து அந்த போஸ்ட்ல வந்து நீட்சே சொன்னதாக ஒரு கோட்ட வந்து ஒருத்தங்க போட்டு இவர் வந்து அத ஷேர் பண்ணியிருக்காரு. மத நம்பிக்கைய வந்து இவரு அட்டாக் பண்றாராம். யாரெல்லாம் புனித புத்தகம் வச்சிருக்கானோ, அவன் ரொம்ப ஆபத்தானவன். இன்னைக்கு புனித புத்தகத்த யார் வச்சிருக்கா? பைபிள் இருக்கு, குரான் இருக்கு, பகவத்கீதை இருக்கு, ராமாயணம் இந்த மாரி புத்தகத்த வந்து ஒருத்தன் வச்சிருக்கான். ஆனா, அத அவன் படிச்சிருக்க மாட்டான். இவங்களே அஸ்யூம் பண்றாங்க. நம்மலாம் படிக்கலையாம் அதெல்லாம். படிக்காம ஒரு புக்க மட்டும் வச்சிருக்கான். ஒரு புக் தான் வச்சிருக்கான். அத புனிதமா கருதுறான். அவன் ரொம்ப ஆபத்தானவன். அப்படின்னு நீட்சே சொன்னதாக மிஸ்டர் ஜி.கே ஒரு கோட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் ஜி.கேக்கு நான் ஒரு சவால் விடுறேன். நான் வந்து நீட்சேவ முழுசா படிச்சவன். நீட்சே எழுதின எல்லா புக்கையும் நான் படிச்சிருக்கேன். அவருடைய பியாண்ட் குட் அண்ட் ஈவில்னு ஒரு புக் இருக்கும். இங்க தான் இருந்துச்சு அந்த புக்கு. ஆ. இப்போ ரீசென்ட்டா நான் வாங்குனேன் இந்த புக். இது வந்து நான் ஏற்கனவே படிச்ச புக்கு. ஆனா, அந்த காப்பிய காணோம். இப்போ ஒரு 2 நாள் தான் இருக்கும். நான் வாங்குன இந்த புக்க. இதுவும் முக்கியமான புக். பியாண்ட் குட் அண்ட் ஈவில்ன்ற ஒரு புத்தகம். இந்த மாரி அவர் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் நான் படிச்சிருக்கேன். ஆனா, ஒரு இடத்துல கூட நீட்சே இந்த மாதிரி எழுதுனது இல்ல. இது வந்து நீட்சேவோட கோட்டும் கிடையாது. இது சுத்த பொய் இது. நான் என்ன சொல்றேன்னா, மிஸ்டர் ஜி.கேவும் சரி, அவருக்கு ஆதரவா வந்து கீழ கமெண்ட் பண்ற எல்லாரும், நீட்சே வந்து இந்த கோட்ட சொன்னாரு அப்படின்றத நீங்க வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணணும். நான் உறுதியா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீட்சே எழுதவே இல்ல. அப்ப மிஸ்டர் ஜி.கே வந்து பெரிய அறிவாளி அப்படின்னு தான் எல்லாரும் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு விஷயத்த நீங்க வந்து ஷேர் பண்றீங்கன்னா, அது உண்மையா பொய்யான்னு கூட ஃபேக்ட் செக் பண்ணாம, எவனோ எழுதி வச்ச ஒரு பொய்ய வந்து நீங்க வந்து பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. நீட்சே அப்படின்ற பெயர்ல. நான் உறுதியா சொல்றேன். நீட்சே எந்த ஒரு இடத்திலயுமே, இந்த புக்ல மட்டும் கிடையாது. எந்த புக்லயுமே நீட்சே அப்படி எழுதல. நீட்சேவினுடைய பெயரில் பரப்பப்படும் பொய் இது வந்து. நான் சொல்றேன், நீங்க உண்மையாகவே பெரிய அறிவாளி, பெரிய அறிவியல் புலி இல்ல நீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கோட்ட வந்து நீட்சே தான் சொன்னார் அப்படின்றது நீங்க எனக்கு வந்து நிரூபிக்கணும். ப்ரூவ் பண்ணணும். எதனால சொல்றேன் அப்படின்னா, நம்ம நெனச்சுட்டு இருக்கிற மாரி இந்த மிஸ்டர் ஜி.கே அப்படின்ற இந்த ஆளெல்லாம் வந்து ஆக்சுவலி இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னால விகடன்ல வந்து இவருக்கு அவார்ட்லாம் குடுத்துருக்காங்க. ஆனந்த விகடன்ல இவர் வந்து டாப் 10 இளைஞராம். எப்படி போன வருஷத்துல இவர் வந்து டாப் 10 இளைஞர்கள்ல இவரும் ஒருத்தர் அப்படின்ற மாரி சொல்லி அவர வந்து பாராட்டியிருந்தாங்க. நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் Facebookல இத வச்சு. என்ன போட்டிருந்தேன்னா, "இன் த லேண்ட் ஆஃப் த பிளைண்ட், ஒன் ஐட் மேன் இஸ் அ கிங்." அப்படின்ற மாரி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே குருடர்கள். யாருமே படிக்கிறது இல்ல. யாருக்குமே உண்மை தெரியறது இல்ல. அப்ப என்ன ஆகும்னா, ஒற்றை கண்ணன். அவனுக்கு வந்து ஒரு கண்ணு தான் இருக்கு. ஆனா, அவன் என்ன பண்ணுவான்னா, ஊர்ல இருக்கிற அத்தன பேரும் கண் தெரியாத மூடர்களாக இருக்கும்போது, குருடனா இருக்கும்போது, ஒற்றை கண்ணன். அவனுக்கு வந்து ஒரு கண்ணு தான் இருக்கு. அவனுக்கு பாதி விஷயம் தெரியும். அத வச்சுட்டாக்ல, இவன் வந்து பெரிய ஆளு அப்படின்ற மாரி எல்லாம் நம்புவாங்க. ஏன் இந்த மாரி ஆட்கள்லாம் நம்ம ஊர்ல வளர்றாங்கன்னா, நம்ம ஊர்ல யாரும் படிக்கிறது கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாருமே பிளைண்டா இருக்கிறாங்க. In the land of the blind, the one-eyed man is king. ஆனந்த விகடன் மாதிரியான ஒரு பெரிய ஒரு பப்ளிகேஷன். அவங்களுக்கே விஷயம் தெரியல. நான் சொல்றேன்,
நீட்சேவுடைய கோட்டை வந்து நீங்க காட்டுங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ஒரு கோட். நீட்சே வந்து ஒரு கோட் பேசினதாக நீங்க சொல்றீங்க. இந்த நீட்சே தான் கடவுள வந்து இத விட மோசமா பேசியிருக்காரு. எனக்கு அதுலலாம் எந்த குழப்பம் கிடையாது. ஆனா, இந்த வார்த்தை, இந்த ஒரு வரிகள் வந்து நீட்சே பேசல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீட்சே வந்து நீங்க ஷேர் பண்றீங்க. எதுக்கு? உங்களுக்கு வந்து மதத்த வந்து அட்டாக் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆளா கிளம்பி வந்து ஷேர் பண்றீங்க. ஆனா அது பொய். எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்டின்னா, நீட்சே வந்து நான் முழுசா படிச்சதுனால, இவரு ஷேர் பண்ணது பொய்ன்னு எனக்கு தெரியுது. இவரு வந்து சயன்ஸ்ன்னு பல விஷயங்கள் பேசுறாரு. அதெல்லாம் உண்மையா பொய்யான்றதே இங்க ஃபேக்ட் செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஆளே கிடையாது முதல்ல. ஃபேக்ட் செக் பண்ணாம ஒருத்தர் பேசுற விஷயத்த அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, மிஸ்டர் ஜிகே வந்து என்ன பொறுத்தவரை அவர் ஒரு நல்ல ஒரு சயன்ஸ் பத்தி விஷயம் தெரிஞ்சவர் தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா, ஃபார் எக்ஸாம்பிள் E = mc2ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னால. அப்பலாம் அது நல்லா இருக்கும் ஆக்சுவலி. நல்லா நமக்கு வந்து ஈஸியா புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஆனா, அந்த மிஸ்டர் ஜிகே இப்ப கிடையாது. இப்ப வந்து இவர் வந்து முழுக்க முழுக்க நாத்திகத்த ப்ரமோட் பண்ற ஒரு ஏஜென்ட்டா மாறிட்டாரா? இப்ப இவர் என்ன பண்றாரு? ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பிட்டு இருக்காரு. அத ஃபேக்ட் செக் பண்றதுக்கு இங்க ஆள் இல்ல. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இவரு ஷேர் பண்றது பாதி விஷயங்கள் இப்படிதான் போலயே! பாதி விஷயம் இப்படித்தான் பொய்ய தான் பரப்பிட்டு இருக்காரோ! அப்படின்னு எனக்கு தோணுது. நான் போட்டிருந்தேன்ல அந்த பரூக் ஸ்பினோசா வீடியோ. அதுலயுமே இவர் வந்து ஸ்பினோசா சொன்னத வந்து அப்படியே மாத்தி பேசிட்டு இருந்தாரு. சோ மை பாயிண்ட் இஸ் ஹூ இஸ் பாரூக் ஸ்பினோசா? அவர் என்ன எழுதியிருக்காருன்னு நான் படிச்சிருக்கேன். அதனால எனக்கு விஷயம் தெரியும். எனக்கு நீட்சே வந்து தெரியும். அதனால இவர் வந்து ஷேர் பண்ண விஷயம் பொய்ன்னு நான் சொல்றேன். ஆனா, மக்கள் வந்து உண்மைன்னு நம்புற விஷயத்த இவர் எத்தன விஷயத்த இவர் ஷேர் பண்ணாரோ யாருக்கு தெரியும்? சோ மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபேக்ட் செக் பண்ணுங்க. கிராஸ் ரெஃபரன்ஸ் போய் பாருங்க. ஃபேக்ட் செக் பண்ணுங்க. போய் படிங்க. என்னால இந்த விஷயத்த வந்து மீண்டும் மீண்டும் நான் அழுத்தமா சொல்றேன். நீட்சே வந்து இப்படி பேசவே கிடையாது. நீட்சேவினுடைய பெயர வச்சு இவரு பொய் சொல்லிட்டு இருக்காரு. சோ பிலாசபில வந்து நீங்க அடுத்து படிக்க வேண்டிய புக் வந்து அட் தி எக்ஸிஸ்டென்ஷலிஸ்ட் கஃபே அப்படின்ற ஒரு புக். இது என்னதுன்னா, பிரெஞ்சுல வந்து ஒரு 1960s, 70s அந்த பீரியட்ல எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அப்படின்ற ஒரு புதுவிதமான ஒரு பிலாசபிக்கல் விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. முக்கியமா யாருன்னா, ஜான் பால் சார்த்தர், சிமன் தி பூவா, அதுக்கப்புறம் ஆல்பர்ட் கம்யூ. இவங்கலாம் யாருன்னா, நாத்திகத்தை ஏற்றுக்கொண்ட நாத்திகவாதிகள். நாத்திகவாதிகள் அப்படின்றத தாண்டி இவங்கலாம் கம்யூனிஸ்ட். இவங்கலாம் சேர்ந்து தான் கடவுள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும். என் லைஃப்க்கு நான் தான் அத்தாரிட்டி அப்படின்ற மாரியான விஷயங்கள வந்து இவங்க பேசியிருப்பாங்க. எப்படி அந்த பிலாசபிய இவங்க உருவாக்குனாங்க, அதனுடைய பின்புலம் என்னன்ற மாரி இதுல வந்து பேசியிருப்பாங்க. ஸோ ஜான் பால் சார்ட்டர்னா யாரு? சிமன் தி பூவானா நம்ம ஃபெமினிஸ்ட்னுடைய முக்கியமான ஒரு ஐகான் அவங்க. அதே நான் பேசுவேன். பின்னால பேசலாம். ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து முன்னிலைப்படுத்தின ஒரு நபர் தான் சிமன் தி பூவா. சிமன் தி பூவா, ஆல்பர்ட் கம்யூ, ஜான் பால் சார்ட்டர் இந்த 3 பேரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு பிலாசபி தான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இதனுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்னன்னு பேசியிருப்பாங்க. நீங்க இத படிச்சிருங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் எனக்கு சயன்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப பிடிக்கும். சயன்ஸ் ஃபிக்ஷன்ல வந்து டெட் சியாங் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. இதான் அந்த புத்தகம். எக்ஸாலேஷன் அப்படின்ற இந்த புக்கும், ஸ்டோரீஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்ற இந்த புக். இது 2மே வந்து ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ். இந்த புக் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்கலாம் வந்து அரைவல் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து டைம் டிராவல் பத்தி பேசியிருப்பாங்க. அந்த படத்தினுடைய கதை வந்து இந்த புக்ல இருந்து எடுத்தது தான். ஸோ இந்த புக் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாரி அறிவியல் சார்ந்த பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கதை படிக்கணும். ஆனா ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷனா வேணும் அப்படின்னா, யூ ஹேவ் டூ கோ டூ டெட் சியாங். சமகால இலக்கியத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது யார் அப்படின்னா, நெறைய பேர் பிடிக்கும். முக்கியமா வந்து இயான் மெக்கிவன். இயான் மெக்கிவன் இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர். ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஏன் சொல்றேன்னா, மனிதனுடைய மனங்களினுடைய அந்த ஆழங்கள வந்து ரொம்ப உள்ள போய் பார்த்திருப்பாரு. இவர் எழுதின எல்லா புக்கும் பிடிக்கும். முக்கியமா வந்து அட்டோன்மென்ட். இது வந்து ஒரு படமா கூட வந்திருக்கு. நீங்க முடிஞ்சா அந்த படம் கூட பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு பொய், சும்மா ஒரு விளையாட்டா சொன்ன ஒரு பொய் வந்து எந்த அளவுக்கு மனித உறவ வந்து எந்த அளவு அது வந்து சிதைக்குது அப்படின்ற மாரி இந்த புக்ல வந்து அவரு பேசியிருப்பாரு. இது வந்து ஒரு நாவல். இவர் எழுதின எல்லாமே நாவல்ஸ் தான். முக்கியமா இந்த ஒரு புக்கு, அதுக்கப்புறம் நட்ஷெல் அப்படின்ற இந்த ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் மெஷின்ஸ் லைக் மீ அப்படின்ற இந்த ஒரு நாவல். லெசன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு நாவல். இந்த 4ம் ரொம்ப முக்கியம். மெஷின்ஸ் லைக் மீ என்ன அப்படின்னா, ஆம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ ஒரு ரோபோட் வந்து ஒருத்தங்க காசு குடுத்து வாங்கிட்டு வராங்க. ஒரு ஆண், ஒரு பெண் இருக்காங்க. அப்போ இந்த ரோபோட் வந்து மனுஷன் மாரியே யோசிக்குது. இந்த 2 பேருக்குமான அந்த உறவ வந்து இது வந்து எப்படி பாதிக்குது அப்படின்ற மாரி இதுல வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, இயான் மெக்கிவன் எனக்கு எந்த அளவு பிடிக்கும் அப்படின்னா, ஆம் என் பையனுக்கு வந்து பேர் வைக்கணும் அப்படின்றது வந்து நான் வந்து யோசிச்சப்போ 3 பேர் வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஒண்ணு வந்து இயான் மெக்கிவன், இன்னொன்னு வந்து ஸ்பினோசா நான் சொன்ன மாரி. இன்னொரு பேர் வந்து ஸ்டீவன் பிங்கர். இவர் ஸ்டீவன் பிங்கர் யாருன்னா, இவரு ஹார்வர்ட்ல ஒரு புரொஃபஸரா இருக்காரு. இவர் எழுதின ஒரு கட்டுரை 2015ல ஒரு ஆர்டிகிள் ஒண்ணு எழுதியிருப்பாரு. "வை ஃப்ரீ ஸ்பீச் இஸ் ஃபண்டமெண்டல்" அப்படின்னு சொல்லி. ஏன்
பேச்சுரிமை அடிப்படையானது. டெமோக்ரஸிக்கு ஏன் அது அடிப்படை அப்படின்ற மாரி பேசியிருப்பாரு. இது வெறும் 5 பக்கம் தான். இதையும் நான் வந்து லிங்க் போடுறேன் கீழ. நீங்க இதையும் படிங்க. ஒருத்தங்க வந்து நான் பேசுற கருத்துக்கு நேர் எதிரான மாற்று கருத்த பேசினாலும், அத பேசுறதுக்கான உரிமை அவங்களுக்கு உண்டு. அவங்களுக்கு வந்து என்ன அஃபெண்ட் பண்றதுக்கான எல்லா உரிமையும் உண்டு. நான் நம்புற மதமா இருக்கலாம், இல்ல நான் நம்புற கடவுளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நான் ஒரு கருத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த கருத்த மறுத்து பேசுறதுக்கோ, அத கேலி பண்றதுக்கோ, அத ட்ரால் பண்றதுக்கோ ஒருத்தருக்கு உரிமை உண்டு. அப்படின்ற அந்த விஷயத்த வந்து எனக்கு சொல்லி என்னோட கண்ண வந்து தொறந்து விட்டது யாருன்னா, ஸ்டீவன் பிங்கர் தான். இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு கட்டுரை. இத நீங்க படிக்கணும் கண்டிப்பா. அதாவது மாற்று கருத்தையும் மதிக்க பழகணும் அப்படின்ற விஷயத்த வந்து எனக்கு கத்துக் குடுத்தது யாருன்னா, ஸ்டீவன் பிங்கர். ஸோ நான் வந்து 3 நேம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். 1 ஸ்பினோசா, மெக்கீவன், அதுக்கப்புறம் பிங்கர். ஸோ கடைசியா மெக்கீவன் தான் சூஸ் பண்ணேன். என் பையனோட பேர் வந்து ஆல்ஃபி மெக்கீவன். ஆல்ஃபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த கிரேட் ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக். ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் ஒரு மகா கலைஞன். அவர் இறந்து 45 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கும் இனிமே அவர மாதிரி ஒருத்தர் வந்து பொறக்க முடியாது. ஸோ அவரோட பெயர் ஆல்ஃபி அப்படின்றதையும், மெக்கீவன் அப்படின்ற இவருடைய பேரையும் சேர்த்து வச்சு, ஆல்ஃபி மெக்கீவன் அப்படின்னு சொல்லி என் பையனுக்கு நான் பேர் வச்சேன். ஏன் சொல்றேன்னா, இவங்கலாம் என் வாழ்க்கைய வந்து பெர்சனலா பாதிச்சவங்க. இவங்கலாம் இல்லாம நான் இல்ல அப்படின்றது தான் உண்மை. அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியம். தமிழ் இலக்கியத்துல இவர் இல்லாம இன்றைய மாடர்ன் தமிழ் லிட்டரேச்சரே கிடையாது அப்படின்ற மாரி ஒருத்தர் இருக்காரு. புதுமைப்பித்தன். இவர் எழுதின கதைகள். இந்த எல்லா கதையும் நீங்க படிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கை வந்து வேற மாரி இருக்கும். நம்ம ஊர்ல நம்ம தினமும் பார்க்குற சாதாரணமான விஷயத்த வந்து இவர் பேசியிருப்பாரு. இவர் வாழ்ந்த காலம் வந்து 1940ஸ், 30ஸ் அந்த பீரியட்ல. இவருடைய கதைகள் வந்து நீங்க ஸ்கூல் டைம்ல படிச்சிருந்தாலும், இந்த மொத்த வால்யூமும் நீங்க படிக்கணும். ஒரு 100 கதை இருக்கும்னு நெனைக்கிறேன். 100 கதையும் நீங்க படிக்கணும். என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்டின்னா, இந்த மனுஷன் வாழ்ந்த காலத்துல சோத்துக்கு வழி இல்லாம, இவருக்கு வந்து டிபி நோய். டிபி நோய் வந்து அந்த நோய்க்கு வந்து மருத்துவம் பார்க்கறது கூட காசு இல்லாம, அனாதையா செத்து போன ஒருத்தர். இவ்வளவு ஒரு பொக்கிஷம், தமிழினுடைய பொக்கிஷம் இவர் வந்து. ஆனா இவர வந்து நம்ம கொண்டாடவே இல்ல. இவர் வந்து தமிழ்நாட்ல ஒரு சினிமாக்காரனுக்கு ஈக்குவலாக கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தர். ஆனா யாருமே இவர வந்து கண்டுக்கல. இன்னைக்கும் இவர கண்டுக்கல யாரும். மிக மிக முக்கியமானவர். இவருடைய இன்னொரு வால்யூம் இருக்கு என்கிட்ட. இது வந்து சேம் ஸ்டோரீஸ் தான். பட் இது ஒரு இன்னொரு வால்யூம். இது ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப குவாலிட்டியா போட்டிருந்தாங்க இது எடிஷன். இது இப்ப தான் வாங்குனேன். ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். இவர் எழுதின 100 கதையும் முத்துக்கள். நீங்க படிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தீஜா. தீஜா இல்லாம தமிழ் லிட்டரேச்சரே கிடையாது. அவர் எழுதின நலபாகம் அப்படின்ற இந்த ஒரு நாவல். அதுக்கப்புறம் அம்மா வந்தாள். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அம்மா வந்தாள்லாம் இல்லாம இதெல்லாம் நீங்க படிக்கலன்னா, வாழ்ந்தே வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவு முக்கியமானது. நம்ம மயிலாப்பூர்ல இருந்த ஒரு பிராமண குடும்பத்தினுடைய வாழ்க்கைய வந்து இவரு இதுல எழுதியிருப்பாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த மொராலிட்டி எல்லாத்தையும் இது வந்து கேள்வி கேட்கும். இவரு பேசின எல்லா விஷயத்துக்கு கூடயும் நான் வந்து ஒத்து போகல. ஆனாலும் மிக முக்கியமான ஒரு நாவல் இது. அதுக்கப்புறம் அசோகமித்திரன். இவர் எழுதின இந்த ஒரு புக் தண்ணீர் அப்படின்ற இந்த நாவல் வந்து சின்ன புக் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த சோகங்கள் என்ன? அத வந்து ரொம்ப உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருப்பாரு. ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்த விடவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சீசு செல்லப்பா. இவர் எழுதின இந்த ஒரு புக் இருக்கு. வாடிவாசல் அப்படின்ற இந்த ஒரு நாவல் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இவரோட ஷார்ட் ஸ்டோரீஸ் அதுவும் ரொம்ப நல்லாருக்கும். இப்ப இந்த புக் இருக்குல்ல, வாடிவாசல். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன புக் தான். ஜல்லிக்கட்டு பத்தி நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு மாடு பிடிக்கிற ஒரு கிரவுண்ட்ல கொண்டு போய் நம்மள வந்து இறக்கி விட்டுருப்பாரு. அந்த 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய கதை இது. அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஜமீன்தார் இருப்பாரு. சமூகத்துல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு ஜமீன்தார். அவங்கள விட அவங்களுடைய சேம் காஸ்ட் தான். ஆனா, சமூகத்துல கொஞ்சம் கீழ இருக்கிற ஒருத்தர். இந்த 2 பேருக்குமான அந்த ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அத வந்து இந்த புக்ல வந்து பேசியிருப்பாரு. இப்ப நம்ம வேர்ல்டு மேப்ல பார்த்தீங்கன்னா, அதிகமாக கண்டுகொள்ளப்படாத ஒரு கண்டம் என்ன அப்டின்னா, தென் அமெரிக்கா. நம்ம மோஸ்ட்லி பார்க்குற, இல்ல படிக்கிற இது எல்லா விஷயமுமே ஒண்ணு நார்த் அமெரிக்கா, யுஎஸ்ஆ இருக்கும். இல்லன்னா யூரோப்பா இருக்கும். அதிகமாக கண்டுகொள்ளப்படாத, ஆனா மிக முக்கியமான ஒரு இலக்கிய செழுமை வாய்ந்த ஒரு பிளேஸ் வந்து தென் அமெரிக்கா. தென் அமெரிக்கால எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மரியோ பர்கஸ் யோசா. அவர மாரி எழுதவே முடியாதுங்க. ஏன்னா, அந்த ஒரு கண்டம் இருக்குல்ல, அந்த கண்டத்தினுடைய வாழ்க்கை. அந்த ஒரு கண்டத்தில் நடந்த பல வரலாற்று பூர்வமான அரசியல் சம்பவங்கள இவர் வந்து நாவலைஸ் பண்ணியிருப்பாரு. முக்கியமா இந்த புக்கு. எங்க இருக்கு? த ஃபீஸ்ட் ஆஃப் த கோட். இதெல்லாம் படிச்சீங்கன்னா, அப்படியே பயங்கரமா மிரட்டி விட்டுருப்பாரு. ஒரு உண்மை சம்பவம். டொமினிக்கன் ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு கண்ட்ரி உண்டு. அந்த கண்ட்ரில இருந்த ஒரு சர்வாதிகாரி. அவருடைய வாழ்க்கைய வந்து ஒரு பெண் மூலமா இவர் வந்து எழுதியிருப்பாரு. மிக, மிக முக்கியமான நாவல். ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் இவரோட த வார் ஆஃப் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்டுன்ற இந்த புக். இது வந்து பிரேசில்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். அத வச்சு ஒரு நாவலா அவர் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வே டூ பாரடைஸ் அப்படின்ற பால் காகின் அப்படின்ற ஒரு பெயிண்டருடைய வாழ்க்கை. அத எழுதியிருப்பாரு.
எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மரியோ பெர்கஸ் யோசா வந்து இலக்கியத்துக்கான நோபல்லாம் வாங்கியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு எழுத்தாளர் யார் அப்டின்னா, போர்ஹே. போர்ஹே யார் அப்டின்னா, கண் தெரியாத ஒரு எழுத்தாளர். இவருக்கு வந்து கண்ணே தெரியாது. தன்னோட வாழ்க்கையில பெரும் பகுதிய கண் தெரியாம கழிச்சிருக்காரு. ஆனா, கண் தெரியாம இருந்தப்பயும் எழுதியிருக்காரு. இவரு வந்து ஏன் முக்கியம்னு நான் சொல்றேன். எல்லாருக்கும் நோலன் தெரியும். நோலன் எடுத்த இன்செப்ஷன் அதுவும் தெரியும். இப்போ இன்செப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். ட்ரீமுக்குள்ள ட்ரீமு, ட்ரீமுக்குள்ள ட்ரீம்னு போயிட்டே இருக்கும். ஒரு லேயர் லேயரா இருக்குமா? அந்த லேயர்லாம் இவர் எங்கேருந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்தார் அப்டின்னா, போர்ஹேயுடைய புக்ஸ்ல இருந்து தான். நோலன் ஒரு இன்டர்வியூல பேசுறாரு. இன்செப்ஷனுக்கான அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து நான் எடுத்தேன் அப்டின்னா, போர்ஹேயினுடைய சிறுகதைகள். ஸோ நீங்க போர்ஹே படிச்சீங்கன்னா, ரொம்ப லேயர்ஸா இருக்கும். அவர் வந்து எப்படி ஒரு மனுஷன் இந்த மாரி யோசிச்சிருக்காருன்னு நீங்க நெனைப்பீங்க. ரொம்ப பெரிய ஒரு அறிவாளி. இவர் எழுதின எல்லா கதையுமே ஷார்ட் ஸ்டோரீஸ் தான். ஆனா, அவ்ளோ டெப்த்தா இருக்கும். அவ்ளோ ஆழமா இருக்கும். போர்ஹே படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டியது கப்ரியல் கர்சியா மார்கெஸ். மார்கெஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலி இந்த ஒரு நாவல் ரொம்ப ஃபேமஸ். 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் அப்படின்ற இந்த புக் வந்து மிக முக்கியமானது. இந்த புக்க பேஸ் பண்ணி இப்ப தான் ஒரு டிவி சீரிஸ்லாம் வந்திருக்கு. நீங்க டிவி சீரிஸ் பார்க்கறதுக்கு முன்னால இந்த நாவல் வந்து படிச்சிருங்க. அந்த லாட்டின் அமெரிக்கன் மக்களுடைய வாழ்க்கைய வந்து ரொம்ப விரிவா பேசியிருப்பாரு. அந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டது? அவங்களுடைய கல்ச்சர்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ கடவுள், கம்யூனிசம், ஜூயிஷ் ஹிஸ்டரி, வரலாறு இதெல்லாம் நீங்க தேடி படிக்கும்போது, இலக்கியத்தையும் கண்டிப்பா நீங்க படிக்கணும். அது வெறும் கதை அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, வாழ்க்கைக்கு வந்து நான் ஃபிக்ஷன் எதுக்கு முக்கியம்னா, நம்ம வந்து உலகத்தில் நடந்த விஷயத்த நம்ம வந்து கத்துக்கிறோம். பட் நமக்கு வந்து அது ஒரு நாலேட்ஜ் குடுக்கும் தவிர, நமக்கு வந்து ஞானம் குடுக்காது. நமக்கு ஞானம் யார் குடுப்பான்னா, இலக்கியம் தான் குடுக்கும். ஸோ இலக்கியம் படிக்கும்போது தான் நமக்கு வந்து உலகத்தை பார்க்கிற பார்வையே வந்து வேற மாதிரி மாறும். அதுக்கப்புறம் கடைசியா 2 பேரு. இந்த 2 பேரும் வந்து வலதுசாரிகள். என்னுடைய சிந்தனைய வந்து இந்த ஒரு வலதுசாரி கருத்துக்கு நேரா நான் போறதுக்கான முக்கியமான காரணம் இவங்க 2 பேரும். ஒருத்தர் வந்து தாமஸ் சோவல் அப்படின்ற ஒரு எக்கானமிஸ்ட். எக்கானமிஸ்ட்க்கு இங்க என்ன வேல அப்படின்னா, இவர் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். ஆனா, இவர் பேசின பல விஷயங்கள் வந்து நம்ம ஊர்ல பேசுவாங்கல்ல, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமூக நீதி அப்படின்னு இவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே எப்படி ஒரு ஃபேக், எப்படி இதெல்லாம் ஒரு பொய்யான விக்டிம் மென்டாலிட்டி. நாங்க வந்து பாதிக்கப்பட்டுருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும். எங்க தாத்தா வந்து பாதிக்கப்பட்டாரு. அதனால எங்களுக்கு ரிசர்வேஷன் குடு. உங்களுடைய முன்னோர்கள் எங்கள ஒடுக்குனாங்க. அதனால நீ இப்ப ஒடுங்கி கெட அப்படின்னு பேசுற ஒரு விஷயம் தான் சோசியல் ஜஸ்டிஸ். இப்ப இவரு வந்து ஒரு பிளாக் கருப்பினத்த சேர்ந்தவர் தான். ஆனா, இவருடைய முன்னோர்களும் அடிமைகளாக வாழ்ந்திருக்காங்க. ஆனா, அவங்க பண்ண தப்புக்கு, வெள்ளைக்காரங்க அந்த காலத்துல பண்ண தப்புக்கு, இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு கேட்கறது தப்பு அப்படின்றத ஒரு எக்கனாமிஸ்ட்டா பேசியிருப்பாரு இவரு. ஒரு பொருளாதார அறிஞரா பேசியிருப்பாரு. மிக முக்கியமான ஒரு எக்கனாமிஸ்ட் இவரு. இவர் எழுதின அந்த பேசிக் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு புக் வந்து இன்னைக்கும் டெக்ஸ்ட் புக்கா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக்ஸ்ல ஒரு பெரிய மேதை இவரு. கம்யூனிசம்க்கு நேர் எதிரான ஒருத்தர். இது எல்லாமே கம்யூனிசம். இப்போ இந்த ரிசர்வேஷன் கேட்கறது, இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் சமூக நீதி இப்படின்னு இவங்க பேசுறாங்கல்ல, இது எல்லாமே கம்யூனிசம் அப்படின்றத இவர் எக்கனாமிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பிரிட்டன்ல ராஜர் ஸ்க்ரூட்டன் அப்படின்ற ஒரு பிலாசபர். இவர் வந்து திங்கர்ஸ் ஆஃப் த நியூ லெஃப்ட் அப்படின்ற மாரி ஒரு புக் எழுதியிருப்பாரு. அத நீங்க படிச்சுட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இடதுசாரிகள். இவங்க வந்து எப்படி யோசிக்கிறாங்க? இவங்களுடைய அடிப்படை கொள்கைலாம் என்னது? இவங்க ஏன் இப்படி கிராக்கா யோசிக்கிறாங்க? அப்படின்ற மாரி இவரு பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹவ் டூ பி எ கன்சர்வேட்டிவ் அப்படின்ற ஒரு புக்கு. நீங்க இந்த 2 புக்கும் படிச்சுட்டீங்கன்னா, இந்த லெஃப்ட், ரைட் அப்படின்ற இந்த ஒரு பொலிட்டிக்கல் டிவைட் இருக்குல்ல, இதனுடைய மூலம் என்னன்னு உங்களுக்கு புரியும். இவர் எழுதின இன்னொரு புக் இருக்கு. சின்ன புக் தான். ஆன் பியூட்டி அப்படின்ற ஒரு புக்கு. இது என்னன்னா, அழகு அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாரி தெரியுமா? அதாவது ஒருத்தருக்கு அழகா தெரியிற விஷயம் வந்து இன்னொருத்தருக்கு வேற மாரி தெரியும். அப்படின்றது தான் உண்மையா? இல்ல அழகு அப்படின்றது அப்ஜெக்டிவா? அதாவது ட்ரூத் அப்படின்றது உண்மையாவே இருக்கா? இல்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி கருத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி விஷயமா இது? அப்படின்னு பேசியிருப்பாரு. இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா, இன்னைக்கு பல பேர் என்ன பேசுறாங்கன்னா, முக்கியமா இந்த போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்ற ஒரு பிலாசபி இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ஒரு விஷயம் சரி அப்படின்னா, அது உனக்கு மட்டும் தான் சரி. எனக்கு வந்து வேற மாரி தோணும். எனக்கு என்ன தோணுதோ, அதான் சரி அப்படின்னு பேசுவாங்க. பட் இவர் என்ன சொல்றாருன்னா, அப்ஜெக்டிவ் மோரல் வேல்யூஸ்ன்னு ஒண்ணு உண்டு. உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் நேச்சர்லயே இருக்கு. ட்ரூத் அப்படின்ற விஷயம் வந்து நேச்சர்லயே இருக்கு. பியூட்டி அப்படின்ற விஷயம் வந்து இயற்கையாவே இருக்கு. ஸோ என்ன விஷயம்னா, இந்த லெஃப்டிஸ்ட் பேசுற மாதிரியான இந்த ஒரு கருத்துக்கள் இருக்கும்ல. கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து கடவுள் இல்ல அப்பன்னா என்ன ஆகும்னா, அவனவனுக்கு என்ன தோணுதோ அதுதான் உண்மை. பட் இவர் என்ன சொல்வாருன்னா, உண்மை ட்ரூத் அப்படின்றது இருக்கு. ட்ரூத் அப்படின்றது ஒரு ரியாலிட்டி. ஸோ அந்த ஆன் பியூட்டி அப்படின்ற அந்த புக் வந்து அழகியல் சார்ந்த விஷயமா பேசியிருந்தாலும்,
இவர் சொல்ற விஷயம் வந்து அப்ஜெக்டிவ் ட்ரூத் உண்டு அப்படின்றது தான் அந்த புக்கினுடைய சாராம்சம். திங்கர்ஸ் ஆஃப் தி நியூ லெஃப்ட். இந்த நியூ லெஃப்ட்ல வந்து இந்த பாலஸ்தீனத்தை சார்ந்தவங்கலாம் பேசுவாங்கல்ல, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா பேசுவாங்கல்ல, அவங்கள தான் பத்தி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜான் பால் சார்த்தர் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் குரூப்பெல்லாம் பத்தி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹவ் டு பி எ கன்சர்வேட்டிவ், அதுக்கப்புறம் ஆன் பியூட்டி, இந்த 3ம் படிச்சிருங்க. இந்த புக்கெல்லாம் நீங்க பிடிஎஃப்லயே படிக்கலாம். நான் அப்படித்தான் படிச்சேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 50 புக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த புக்கெல்லாம் தேடி படிக்கணும். படிக்கும்போது மட்டும் தான் எது உண்மை, எது பொய்யி, யாரெல்லாம் நம்மகிட்ட வேணும்னே பொய் சொல்றாங்க, உண்மைய வந்து நம்மகிட்ட வந்து மறைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். உண்மைய வந்து ஏன் நம்மகிட்ட இருந்து மறைக்கிறாங்க? ஒரு விஷயம் நடந்திருக்கு வரலாறுல. அத அப்படியே மறைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த பேசவே இல்ல. ஆனா பேசினாருன்னு சொல்லி நம்மகிட்ட பொய் சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து உண்மைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, புக்ஸ் தான் ஒரே வழி. ஸோ புத்தகத்த வந்து தேடி படிங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். Facebookலயும், YouTubeலயும், WhatsAppலயும் இதுல மட்டுமே நம்ம வாழக்கூடாது. இதையும் தாண்டி நீங்க படிக்கிறதுக்கான ஒரு ரீசன் நான் சொல்றேன். ப்ளஷர். நீங்க படிக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கலாம். ஆனா படிக்க படிக்க அவ்ளோ ஒரு ஆனந்தமா இருக்கும். அந்த உலகத்துக்கே நீங்க உள்ள போயிருவீங்க. படிக்கிறத லைஃப்ல ஒரு கோலா மாத்திக்கோங்க. அத விட முக்கியம் நீங்க சரியான புக்க சூஸ் பண்ணணும். தெரியாம கூட புக் ஃபேருக்கு போயிறாதீங்க. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து புக் ஃபேர் அப்படின்னு சொல்லி வைக்கிறது எல்லாமே, ஒரு திராவிட ஐடியாலஜிக்கு நேராக மக்கள வந்து கொண்டு போற ஒரு பிரெயின் வாஷிங் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அமேசான் இருக்கு. அமேசான்ல நல்ல புத்தகத்த தேடி, ஆர்டர் பண்ணி, படிச்சு வாழ்க்கையில பெருசா வரணும் நீங்க. பெருசா வருவீங்கன்னு நம்புறேன். அதுக்கு நீங்க படிக்கணும் ஃபர்ஸ்ட்டு.